ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலில் வைகுண்ட ஏகாதேசிக்கு முன்னிட்டு அதனுடைய இலவச தரிசன டிக்கெட் இன்று காலை பக்தர்களுக்காக வழங்க தொடங்கினாங்க. அதில் ஒரு பெரிய துக்கம், அது என்ன வார்த்தையில் சொல்கிறதுனே தெரியல. அதை பற்றி ஒரு விரிவான விளக்கமும், டிக்கெட் 3 நாட்களுக்கு உண்டான டிக்கெட் காலி ஆகிடுச்சு, மீதி டிக்கெட் எப்போ தருவாங்க, வரலாமா வேணாமான்ற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஜனவரி 10 தொடங்கி ஜனவரி 19 வரை வைகுண்டா தூரதர்ஷன் சொர்க்கவாசல் திறந்திருக்குன்னு சொல்லி 300 டிக்கெட் ஆன்லைனில் கொடுத்தாங்க. டிக்கெட் இருந்தால் மட்டும் தான் தரிசனத்துக்கு அனுமதினு திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் இன்று காலை தரத்தான் வழங்கத்தான் சொல்லியிருந்தாங்க. காலைல 5 மணிக்கு என்ன நடந்ததுன்னா, நேற்று இரவே 9 கவுண்டரில் பக்தர்கள் குமிய 9 சென்டரில் குமிய ஆரம்பிச்சிட்டாங்க. 9 சென்டரில் 90 கவுண்டர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பக்தர்கள் குமிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வந்து அந்த இப்போ கடந்த வருடமும் இதே மாதிரி நடந்தது. அப்படி நடக்கும்போது அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஓகே கூட்டம் ரொம்ப அன்கண்ட்ரோலில் போயிட்டுருக்குன்னு டிக்கெட்டை சொன்ன டேட்லேருந்து முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிள், இன்றைக்கி காலைல 5 மணிக்கு தர வேண்டிய டிக்கெட்டை நேற்று நைட்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க போன வருஷம். இந்த வருஷம் கொஞ்சம் ப்ராப்பராக எல்லாமே போன வருஷத்தோட நிறைய பிளான் பண்ணி பக்தர்களை க்யூ லைன் கொண்டு எல்லாமே ஸ்டடி பண்ணி பக்காவாக வச்சுருந்தாங்க. ஒரு பேட் இன்சிடெண்ட், ஒரு 6 பேர் இறந்துருக்காங்க. அதில் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க ஒருத்தவங்க, மீதி ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. மொத்தம் 6 பேர் இறந்துருக்காங்க. இது வருத்தத்துக்குரிய விஷயம். இது கூட்ட நெரிசலில் இப்போ தரிசனம் பார்க்க போகும்போதே நார்த் இந்தியன்ஸ் நம்மளை எப்படி தள்ளுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். லைனில் அந்த மாதிரி தள்ளு முள்ள தள்ளி கீழே மிதிப்பட்டு நிதிப்பட்டு அப்படி தான் இறந்துருக்காங்க அந்த 6 பேரும். இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது நான் ஒரு 3 வருஷமாக சேனல் வச்சுருக்கேன். இது வரைக்கும் நான் அப்படி ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம் இது. அந்த மாதிரி நடந்திருக்கு. பக்தர்கள் க்ரௌட் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உண்டான அனைத்து கவுண்டர்லையும் குமிஞ்சிருக்காங்க. அது எதன் காரணமாக இந்த நடந்தது, இந்த இஷ்யூஸ் நமக்கு டீட்டெயில் தெரியல. தெரிஞ்சால் நான் வேணால் ஷேர் பண்ணுறேன். வழக்கம் போல் இந்த பிரச்சனை நடந்தாலும் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு 40,000 டிக்கெட்னு 4 நாள், இது 3 நாளைக்கு ஒரு டிக்கெட், அதாவது ஜனவரி 10, ஜனவரி 11, ஜனவரி 12 இந்த 3 நாட்கள் ஒன்று டிக்கெட்டும் கொடுத்தாங்க. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணானே எக்ஸாக்டாக அந்த டைம் எனக்கு கிடைக்கல. ஆனால் இந்த 3 நாட்கள் உள்ள டிக்கெட்டும் இன்று காலை ஜனவரி 9 காலை 10 மணிக்கெல்லாம் முடிந்து விட்டது என்ற இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இதன் பின்பு டிக்கெட் எப்படி தருவாங்க? இப்போ டெய்லி இப்போ ஆந்திவேல இருக்க பக்தர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் ஸ்ட்ரகிள் பண்ணி வெயிட் பண்ண வச்சுருவாங்க. திருமலைக்கு போகலாம், தரிசனத்துக்கெல்லாம் யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. அது இப்போ எப்படி போகுதுன்னா, எக்ஸாம்பிள் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனவரி 12 டிக்கெட் கொடுத்துட்டோம். இப்போ ஜனவரி 13 உண்டான டிக்கெட்டை ஜனவரி 12 காலையில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நாள் டிக்கெட் 40,000 முடிஞ்சு போச்சா. திரும்ப ஜனவரி 14 டிக்கெட்டை ஜனவரி 13 காலையில் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆங்கிளில் தான் அவங்க அணுக போகிறதா முதல்லவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் முதல்ல இந்த 3 நாட்களுக்கு உண்டான டிக்கெட் கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த 9 கவுண்டரில் கொடுப்போம்னும், மீதி நாள் எல்லாமே விஷ்ணிவாசம், சீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த கவுண்டரில் மட்டும் தான் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது நடைமுறை தொடருமா, இல்லை எல்லா கவுண்டர்லையும் பக்தர்களுக்கு கொடுப்பாங்களா என்ற டீட்டெயில் ஸ்பெக் நம்ம கிட்ட இல்லை. ஓகேங்களா, அதை பற்றி ஒன்று கிளியர் டீட்டெயில் கிடையாது. அதனால் இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்திருக்க காரணத்தினால மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது தான் நான் கேட்டுக்கிறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இந்த விஷயத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இந்த கூட்ட நெரிசலினால் 6 பேர் இறந்ததுக்கு தேவஸ்தானம் சார்பாக கேட்டிருக்காங்க. ஆனாலும் பக்தர்கள் தரிசனத்துக்கு வர்றவங்க ஒருத்தவங்க தள்ளிக்காமல் போங்கன்ற வேண்டுகோளை நான் வச்சுக்கிறேன். சப்போஸ் யாராவது தள்ளிட்டு வராங்கன்னா வழி விட்டுருங்க, போயிடுங்க. நான்லாம் அப்படி தான் பண்ண, வழி விட்டுறேன், போயிடுங்க எங்கன்னான்ற மாதிரி தான் நான் சொல்லின கோசம். பெருசாக நான் ஒன்றும் லைக் பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் நான் போய் சண்டை போட்டுன்னு ஃபோர்ஸ் பண்ணுறதுலாம் நமக்கு பிடிக்காது. முடிஞ்சளவுக்கு வழி விட்டு அனுப்பிச்சிடுங்க. நம்ம பக்தர்கள் எல்லார்ட்டையுமே நான் சொல்கிற ஒரே விஷயம் இதுதான், வழி விட்டு அனுப்பிச்சிடுங்க. நேரடி சர்வ தர்ஷன் கிடையாதுங்க. 1 வயது கீழே உள்ள குழந்தைகள் தர்ஷன் கிடையாதுங்க. 1 வயது கீழே தர்ஷன் எந்த தர்ஷனுக்கும் அனுமதி கிடையாதுங்க. 300 டிக்கெட் இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் ஜனவரி 10 முதல் ஜனவரி 19 வரை பக்தர்களை அனுமதிப்பாங்க. தெரியாமல் வந்து ஏமாறாதீங்க. சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்ச்டு 300 டிக்கெட் வைத்திருந்தால் திருமலையில் பயோமெட்ரிக் டிக்கெட் வழியாக போகலாம். நீங்கள் இலவச தரிசன டிக்கெட் வாங்கிட்டு பயோமெட்ரிக் டிக்கெட் வழியாக போகலாம். இந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் இலவச தரிசன டிக்கெட் வாங்குறதுல சாத்தியம் இல்லாதது. உடம்பு முடியாதவங்க, குழந்தை வச்சுருக்கவங்க யாரும் தயவு செய்து இந்த மாதிரி கூட்ட சிக்கலில்
வர வேணாம்னு சொல்வது என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறேன். ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கவங்க தாராளமாக நீங்கள் வரலாம், ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. அட்ஜஸ்ட் பண்ணி டிக்கெட் வாங்கியிருக்கவங்க தாராளமாக வரலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ப்ரெசென்ட் இப்படி இருக்குன்றதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். யாரையும் வரக்கூடாதுன்றது என்னோடய நோக்கம் கிடையாது. அதையும் நான் விளக்கமாக சொல்லிடுறேன். கமெண்ட் செக்ஷனில் திட்டுவீங்க. இந்த மாதிரி ப்ரெசென்ட் இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஒரு குழப்பமான விஷயமும் பார்த்தோம்னா, திருமலையில் இவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் க்ரோத் போயிட்டே இருப்பாங்க. இது போகும்போது எல்லாருமே வராகசாமி தரிசனம் பண்ணுறதுக்கு போவாங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். வராகசாமி தரிசனம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மூலவர் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு, மற்ற எல்லா இடங்களுக்கும் போகலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். ரூம் புக்கிங்கை பொறுத்தளவுக்கு தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்கள், இப்போ ஜனவரி 10 தரிசன டிக்கெட் யார் வச்சிருக்காங்களோ அவங்கள தான் இன்றைக்கி ரூம் புக்கிங் தருவாங்க, நாளைக்கு வருஷம் அந்த மாதிரி கான்செப்ட்டில் தான் கொடுப்பாங்க. தரிசன டிக்கெட் வச்சிருக்கவங்க மட்டும் தான் ரூம் புக்கிங், தரிசன டிக்கெட் வைத்திருக்கிறவர்களுக்கு ரூம் புக்கிங் கிடையாது. 24 hours கம்பல்சரி செக் அவுட் என்ற நடைமுறையும் தேவஸ்தானம் பின்பற்றுவாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கலாம். லட்டுவை பொறுத்தளவுக்கு லட்டு வாங்கலாம். ஆதார் கார்டு கொடுத்து நம்ம லட்டு வாங்கலாம் சொல்லியிருந்தாலும் 2 லட்டு அது ஸ்டாக் பேஸ் பண்ணி 1 or 2 கொடுப்பாங்க. நீங்கள் போகிற பக்தர்கள் தரிசனம் பார்க்கலாலும் உங்கள் ஆதார் கார்டை காமிச்சு லட்டு கொடுத்து 50 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம். அதில் எவ்வித மாற்றமும் எதுவும் அறிவிப்பு வரலை என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். தரிசனத்துக்கு போகிற பக்தர்கள், தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்கள், வாங்க போகிறவர்கள், முன்னுரை டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 3 பேர் கவனிக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தரிசன ஸ்லாட் டைம் என்னவா இருக்கோ அதுலேருந்து 1 மணி நேரத்துக்கு முன்பு தான் அனுமதிப்பாங்க, பின்பு அனுமதிப்பாங்க, முன்பு அனுமதிக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் 3 PM இருக்குன்னா நீங்கள் 2 PM போனால் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் 3 PM வச்சுன்னு காலை 10 AM போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. காலையில் 10 AM வச்சு டிக்கெட் வச்சுட்டு மதியம் 3 PM போனால் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. போகின்ற பக்தர்கள் இதை கவனத்தில் வைத்துக்குங்க என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமெட்டு, அலிப்பிரிமெட்டு இந்த 2 இடங்களில் தரிசன டிக்கெட் தரவில்லை என்ற விஷயத்தை மீண்டும் ஒரு முறை பதிவு செஞ்சுக்கிறேன். இன்றைக்கி கொடுத்த இடங்களில் மீண்டும் தருவாங்களான்னு தெரியல. ஆனால் ஆல்ரெடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ ஜனவரி 13 உண்டான டிக்கெட் ஜனவரி 12 விஷ்ணுவாசம், சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடங்களை வழங்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதில் எதனா மாற்றம் செஞ்ச இந்த நிகழ்வு நடந்ததுனால அதில் எதனா மாற்றம் செஞ்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட அப்டேட் கொடுக்குறேன் என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட்ஸ் சேனல் உடனுக்குடன் கொடுக்குறோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட் எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக முடிஞ்சளவு குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் ஹெல்த் சரியில்லாதனால தான் அது எல்லாத்தையும் விசிபிளாக பார்க்குறேன். அது வீடியோ அவுட்புட்டாக கொடுக்க முடியல. இந்த வீடியோக்கே ஒரு 10 டேக் கட் பண்ணி கொடுக்க முடியுது என்னால். அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. ஹெல்த் ரெக்கவரி ஆனால் கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். வீடியோ பார்த்தது மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.